வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். மூணார்லேருந்து வாகமனை நோக்கி நம்ம போகிறோம். போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போகும்போதே இந்த மேகங்கள் நம்மளை அப்படியே வழி அனுப்புது. பனிமூட்டத்தோடு நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போகிறோம். மூணார்லேருந்து வாகமன் போகிற ரோட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் தூரம் ஏற்கனவே அதிரப்பள்ளியிலேருந்து நான் இங்கே மூணார் வந்திருக்கிறேன். அதனால் இந்த ரூட் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதில் போகிற வழியில் இதில் நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்குமே ஏற்கனவே அடிக்கடி போன ரூட்டு தான். இதில் இங்கே வந்த உடனேயே இங்கே பிளாசம் ஹைடல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு நாம் ஒரு 30 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும். கட்டி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பிளாசம் ஹைடல் பார்க்கு இருக்குது. அதனால் இந்த ஹைடல் பார்க்கில் கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஹைடல் பார்க்குடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் அதை போட்டிருக்கிறோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours வரைக்குமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே நம்ம வாகமன் போகிறதுக்கு நேராக போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ரோடு எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பக்கமுமே டீ எஸ்டேட்டு, அதில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உண்டு. அந்த வியூ பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே போகிற வழியில் தான் இந்த கல்லார் பிரிட்ஜு பார்த்தோம். இந்த கல்லார் பிரிட்ஜில் இருந்து பார்த்தோம்னா இந்த கல்லாருக்கு வியூ பாயிண்ட்லேயே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. கல்லார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்மரில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அங்கே வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஆனால் இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டில் இருந்து உங்களை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜீப்பில் ஆஃப் ரோடு சஃபாரி எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அங்கே ஆட்கள் நின்று உங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துக்குள்ளே எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஜீப் சஃபாரி, ஜீப் ட்ரெக்கிங்கில் நீங்கள் போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி நிறைய வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு இந்த கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ். கொஞ்ச நேரம் அங்கே நின்னோம். கொஞ்சம் தூறல் விழ ஆரம்பிச்சிது. சரி, மழை பெருசாக வரும் முந்தி நம்ம அங்கேருந்து கிளம்புவோமேன்னு கிளம்பினோம். சின்னதாக சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரூட்டை பொறுத்தவரையில் நாம் போகும்போது நிறைய ஸ்பைஸ் கார்டன் பார்க்கலாம். ஸ்பைசஸ் இருக்கக்கூடிய கார்டன் ஏக்கர் கணக்கில் இருக்கும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஸ்பைஸ் கார்டனை பார்க்கலாம். போகிற வழியிலேயே நிறைய இந்த சாக்லேட்டு மரம் இருக்கு இல்லையா, சாக்லேட்டுக்கு எடுக்கக்கூடிய அந்த மரங்கள் இருந்தது, அதையும் பார்த்துக்கிட்டே போனோம். இந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு இங்கே நிறையவே இருக்கும். நல்ல சுத்தமானதாகவும் இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவும் ஸ்பைசஸ் வாங்கணுன்னா வாங்கிக்கிடலாம். அப்படியே அங்கேருந்து போன சமயத்தில் நம்ம அந்த கல்லார் டேம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல போகிறோம். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன போட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அந்த போட்டிங் பெர்மிஷன் இல்லை போல். தண்ணியும் ரொம்ப ஒன்றும் நிறைய இல்லை, அதனால் பெர்மிஷன் இல்லையான்னு தெரியல. அந்த போட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிடலாம். கல்லார்குட்டி டேம் போட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் இதில் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். போகிற வழியிலே நீங்கள் இந்த ஆறையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பைசஸ் அந்த மாதிரி ஐட்டம் இங்கே நிறைய இருக்கும். சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டமுமே நம்ம போகிற வழியில் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே ரூட்டில் போகிறோம். போகிற வழியில் இடது பக்கத்தில் வரும், இல்லை வலது பக்கத்தில் வரும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு அந்த ரூட்டு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். அங்கங்கே சின்னதாக அருவிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரூட்டில் போகும்போது. அதையும் நீங்கள் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் அதை மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கங்கே நின்றுக்கிட்டு போனோம்.
இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே நின்று சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். அவ்வளவுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். காலையில் கிளம்புனீங்கன்னா சாயந்தரம் தான் வாகமன் போவீங்க. அவ்வளவுக்கு நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி டெஸ்டினேஷனை விட ட்ராவல் எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதனால் போகிற வழியில் உள்ள விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதான். அப்படி நாங்கள் போய்கிட்டே இருந்த சமயத்தில் வாகமனுக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இந்த ஒத்த மலை பாறை, அதாவது ஒத்த மரப்பாறை அப்படின்னும் சொல்கிறாங்க, இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். கிலோமீட்டர் அங்கேருந்து போகும்போது பக்கத்துலேயே ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இதை மாதிரி சூப்பர்வாக உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 50 ரூபா நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒன்றுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நிறைய போன்சாய் மரங்கள் நிறையவே இருக்குது. போட்டிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த போட்டிங் போகும்போது கொய் ஃபிஷ்ஷஸ், அந்த மச்ச மீன்கள்னு சொல்லுவாங்க, அது உங்களை சுற்றி வரும். அதை பற்றியும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் நாம் அந்த டீ எஸ்டேட்டெல்லாம் தாண்டி போகிறோம். வாகமன் போகிற சமயத்தில் மேகத்தில் வந்ததுனால ரொம்ப இருட்டின மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதில் நின்று பார்க்குறோம். மழையும் நிறைய இருக்குது. வாகமன் அப்படிங்கிறது வந்து நம்ம கேரளாவுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்சர்லாந்தில் இப்போ லைட்டாக அப்படி சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சம்மர் டயத்துலேயுமே மழை பெய்யுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். நம்ம தமிழ்நாட்டில் வால்பாறையோடு சேர்த்து இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். அங்கங்கே இந்த விழக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் போகிறோம். இதில் அடிக்காதுமா. சீசன் ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு ஒரு டீ எஸ்டேட்டுக்கு உள்ள ஒரு ஹோம் ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹோம் ஸ்டே, அந்த வீடு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதாவது வீக்கெண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பெட்ரூம், கிச்சன், ஹாலோட சேர்த்து இது வந்து உங்களுக்கு 6000 ரூபா கேட்பாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா 5000 ரூபா கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடு ஃபுல்லாகவே நாமளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேம்ப் ஃபயர் வச்சுக்கலாம். நைட்டு அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. ரொம்ப நிறைய வசதிகள் இந்த வீட்டில் இருந்துச்சு. நல்ல சந்தோஷமாக இருந்தோம். அந்த வீட்டை பற்றின வீடியோவும் டீட்டெயில்டாக எடுத்து போடுறேன். இது அங்கேருந்து நாம் மூணார்லேருந்து வாகமன் வந்துட்டோம். வாகமனில் என்னென்ன பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார். டாடா, பை பாய்.